ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்ட கடலை வச்சு மட்டன் சுவையில் சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்கூட நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் நம்ம கருப்பு சுண்டலை ஊற வச்சுக்கலாம். 4 ஹவர்ஸ் ஊறினா கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் தான் நான் விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். விசில் பார்த்தீங்கன்னா 8 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு அது கூடவே அது கூட என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வேணால் அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கீரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி. அப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்க ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 3 இல்லைன்னா 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபடணும். தேங்காய் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும், இந்த ஸ்டேஜில் ஆனதுமே நல்லா சிவக்க வறுத்த அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் எப்போவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கருகாது. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழு மல்லி கிடச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இன்னும் க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ஆட் பண்ணுறேன். மசாலாஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அது நல்லா ஆறுன அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ இது இந்த மாதிரி இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க மசாலாஸை அரைச்சிடலாம். இப்போது மசாலாஸ் எல்லாமே அரைக்கும்போது இது கூடவே 2 ஸ்பூன் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்புறம் 1 கப் 1 கொத்து கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வதக்கும் போதே ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன், அதான் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இதே மண் சட்டியில் தான் பண்ணுறேன். அது கூடவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கரி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கட்டும். அப்புறமா கீரி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் நல்லா செவக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுமே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் நல்லா வதங்குறதுல தான் நம்ம நம்மளோட கிரேவி சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் நல்லா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இடித்து ஆட் பண்ணுறேன். அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறமா தான் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில்
ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கடலை வேக வைக்கும்போது சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போவும் வந்து அரை ஸ்பூன் கிட்ட நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா வந்து அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வந்து க்ரீன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை, அது கூடவே உள்ள வேக வச்ச வாட்டரை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி 2 மினிட்ஸ் இது பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதி வந்திருக்கும். நம்ம வாட்டர் அந்த ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக வந்து ஹீட் ஆகி கொதிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்சர் ஜாரே வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சோக் வாட்டர் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து வேக வச்ச சுண்டலில் வந்து வாட்டர் வந்து மீதி வாட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3-4 கொதி வந்ததுமே நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொதிச்சு அந்த சைடில் வந்து நுர தள்ளினதுமே நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை வந்து ஆட் பண்ணுறேன். அந்த மல்லித்தலை ஆட் பண்ண அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அரை ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே வந்து ஒரு கொத்து வந்து கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கடலை குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு இடியப்பம் வந்து செய்யலாம். எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இதோட இடியப்ப மாவு ரெசிபி வேணும்னா கமெண்டில் கொடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். லேட்டராக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 3 கப் இடியப்ப மாவுக்கு 4 கப் வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளோட இடியப்பம் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 3 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், இடியப்ப மாவு. அந்த இடியப்ப மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4 கப்பு வந்து அது இடியப்ப மாவு எந்த கப்பில் நம்ம அளந்தோமே அந்த கப்பில் தான் நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அந்த ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேயே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சுடு தண்ணியிலே வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. ஒரு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா சூடு ஆறுன அப்புறம் நம்ம வந்து கையால் வந்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா வந்து பிசையணும் சாஃப்டாக. அப்போ தான் இடியப்பம் வந்து சாஃப்டாக வரும். சிலருக்கு வந்து இடியப்பம் வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது அப்படி தான் வந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா வந்து அந்த ஹாட் வாட்டர்லேயே வந்து கொஞ்சம் வெந்திருக்கணும். வெந்து அந்த ஸ்டேஜில் சாஃப்டாக இருக்கும் மாவு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இடியப்பம் வந்து புளிய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இடியப்பம் புளியறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து தடவுறேன் தட்டில். தேங்காய் எண்ணெய் தடவின அப்புறமா நம்ம வந்து புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடியப்பாச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடியப்பாச்சில் நம்ம வந்து இடியப்பம் வந்து சூப்பராக வந்து புளிஞ்சிக்கலாம். இடியப்பம் புளியும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம தட்டில் வந்து காமிக்காமல் கொஞ்சம் வசத்தி அது நிறைய வந்து கீழே லேயர்ஸ் வந்த அப்புறமா தான் நம்ம தட்டில் வந்து சுற்றவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த இடியப்பம் வந்து சூப்பராக வரும். இப்போ நான் வந்து லாஸ்ட் பேட்ச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து 3 ஸ்டெப் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த மாதிரி
ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடியப்ப அச்சை வந்து மேலே வந்து கொஞ்சமாக ஒசத்தி ஹைட்டு தட்டோட ஒரு 2 அடி வந்து ஒசத்தி வச்சுக்கோங்க. அப்போது வந்து அந்த இடியப்பம் அந்த இது வந்து புளியும் போது அதோட இது வந்து கொஞ்சம் கீழே வந்து அப்புறமா வந்து நம்ம சுற்ற ஆரம்பித்தோம்னா கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே நம்ம சுற்றினோன்னா கரெக்டாக வராது. எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ வந்து ஓரளவு வந்திருக்கு. போக போக இன்னுமே நல்லா வரும். இந்த மாதிரி 2 லேயர்ஸ் தான் நம்ம வந்து சுற்றணும். நிறைய வந்து லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா இடியப்பம் வந்து திக்காக இருக்கும். 2 லேயர்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இடியப்பம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க எல்லா இடியப்பத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸ்டாண்டில் வந்து அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு அப்புறமா வந்து நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம வந்து இட்லி பாத்திரம் தான். இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆனதுமே நம்ம வந்து இடியப்பம் வந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். 10 மினிட்ஸில் வந்து குக் ஆயிரும். சூப்பராக ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கடலை குருமா வந்து சூப்பராக இருந்துச்சு. மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக நியூ ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.